Hi friends, இன்னைக்கு சமையல் வீடியோ எதுவும் இல்லைங்க. அதாவது வீக்கெண்ட்ல நமக்கு சமைக்கும் போது டைம் கிடைக்கும். அந்த டைம்ல சைடுல என்னென்ன ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் அப்படிங்கறதாங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்க போறேங்க. அதுக்கு ஒரு சின்ன பவுல் நிறைய நான் வந்துட்டு பூண்டை தோலை நீக்கிட்டு தண்ணியில கழுவி தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பவுல்ல வந்துட்டு இஞ்சி அதாவது 3/4 பங்களவுக்கு நான் எடுத்துருக்கிறேங்க. இதையும் தோலை நீக்கிட்டு தண்ணியில நல்லா கழுவி தொடச்சி கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதாவது நீங்க மிக்ஸில போடும்போது பெரிய பெரிய பீஸா இருந்தா உங்களுக்கு வந்து அரைப்படாது. அதனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதுல கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்திடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க பூண்டை சேர்த்திடலாம். திருப்பியும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது மிக்ஸியோட பிளேடு வந்து டச் ஆகிற அளவுக்கு வந்து பொருட்கள் எல்லாமே சேர்த்திக்கணும். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கிறேன், பொடி உப்பு. உப்பு எதுக்கு சேர்த்திக்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. அடுத்ததா நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெயும் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். உப்பு நல்லெண்ணெய் இது ரெண்டுமே சேர்த்தியாச்சுங்க. அடுத்ததா இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. பாருங்க, சூப்பரா நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதை நான் ஒரு கண்ணாடி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. ஈரம் இல்லாத கண்ணாடி ஜாரா பார்த்துக்கோங்க. நீங்க எப்பப்ப எடுத்து யூஸ் பண்றீங்களோ அப்போ ஈரம் இல்லாத ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி அரைச்சி அதை வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு. அதனால இந்த மாதிரி முதலே வந்து ப்ரீ பிளான் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நீங்கள் வந்து குயிக்காக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுக்க போகிறேங்க. ஏன்னா வீக் டேஸில் நம்மளுக்கு டைம் கிடைக்காது இதை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன். அது வந்து நிரம்ப வரையில் நான் வந்துட்டு உரிச்சு எடுத்து வச்சுக்குவேன். கட் பண்ணி வைக்க மாட்டேன், ஜஸ்ட் உரிச்சு மட்டும் எடுத்து வச்சுக்குவேன். தேவைப்படும் போது சட்டுன்னு எடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை இதே மாதிரி பூண்டு வந்து நம்மளுக்கு அந்த கட்டையாக கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து இப்படி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம உரிச்சு எடுத்து அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வீக் டேஸ் ஃபுல்லும் வந்து நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருக்காது. சமையல் செய்யும் போது ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் சமையல் செய்யும் போதே வீக் எண்டில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரிச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்ததாக நான் வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரே மாதிரி இட்லி அரிசியை யூஸ் பண்ணி நான் வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்க மாட்டேங்க. ஒரு வாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்லட்டை யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ராகியை வந்து நான் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி நான் வந்து எப்பவுமே வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இப்படி அரைச்சி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 2 or 3 டேஸ் வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கும் நைட் வந்து டின்னர் செய்யறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு எப்பவுமே இருந்துச்சுன்னா. கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீக் எண்டில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் உப்பு போடாமல் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். கடையிலிருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காவை நம்ம வந்து வதக்கும் போது வளவளப்பு இல்லாமல் இருக்குங்க.
நீங்கள் ஈரமாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா வெண்டைக்காயை வதக்கும் போது உங்களுக்கு வளவளப்பாக வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக கோவக்காய். இது இந்த ஃப்ரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதையும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதோட எண்டு 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு இதை கழுவி திருப்பியும் நம்ம இதெல்லாம் தொடச்சிட்டு கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நான் கீழே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க. எப்பவுமே மண் பாத்திரத்தை நான் கழுவி காய வச்சு நல்லெண்ணெய் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி மரத்தில் வாங்கின எந்த பொருட்கள் இருந்தாலும் அதையும் நல்லா ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நிறம் மாறி போயிடும். அடுத்ததாக தேங்காயும் இந்த மாதிரி துருவி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் வெளியே எடுத்து வச்சுடுவேன். அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் தான் நான் சட்னி அரைப்பேன். நீங்கள் உடனே அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு வருங்க சட்னி. அதனால் நீங்கள் தேங்காய் எப்பவுமே துருவி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் வெளியே எடுத்து வச்சுருங்க. அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் அந்த வாரம் நல்லா ஸ்மூத்தாக போகும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.